ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்து மண்பானை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ பெஸ்ட்டான ஒரு பிளேஸுக்கு நிறைய கடை ஏறி இறங்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடையை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீப் ரேட்டுக்கு வந்து தந்திருந்தாங்க. ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களே செஞ்சு விற்கிறதுனால இவங்க வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பானை வந்து பொங்கல் வருதுல்ல, ஸோ ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா பானையும் இந்த சைஸ் உள்ள பானை எல்லாம் பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறாங்க. அண்ட் ₹1 விளக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்து ₹10 அண்ட் அதில் நிறைய கலர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விளக்கு. அண்ட் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹100. விளக்கில் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப கம்மி ரேட் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ₹100 சொன்னாங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. டெக்கரேஷன் ஐட்டம் விட நான் ஃபஸ்ட்டு வாங்க வந்ததே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சமையல் பாத்திரம் தான். தோசைக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹150 தான். வெளியே கேட்டேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரேஞ்ச் சொன்னாங்க. இந்த குட்டி தயிர் பாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ₹50. அண்ட் இந்த மாதிரி நமக்கு புளி கரைச்சல், ரசம் இந்த மாதிரி வைக்கிற பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹100 சொன்னாங்க. டெக்கரேஷன் பானைலாம் வந்து பார்த்திங்கன்னா ₹250 இருக்குது. அண்ட் சின்ன பானை ரொம்ப சொம்பு மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹20. இந்த உண்டியல் பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் அங்கங்கே இதாக இருந்ததுனால நான் வாங்கலை. இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது மட்டும் பார்க்கலாம். பனியார சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ₹150 சொன்னாங்க. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ₹150 தான். தாராளமாக வாங்கலாம், அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100, 250 அந்த ரேஞ்ச்லேயே வச்சுருக்காங்க. நான் வெளியே விசாரித்ததை விட இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் பாட் வைக்கிறது, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹150 சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கு மேலே அவங்களால குறைக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ₹150 ஒரு அமௌண்ட்டு தான். வெளியெல்லாம் வந்து இந்த கருப்பு கல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 250லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பருப்பு சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ₹100 தாங்க. அதனால் நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நான் கடைசியாக என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கருப்பு கல் சட்டி வந்து பார்த்திங்கன்னா ₹280 சொன்னாங்க. அண்ட் நல்லா பெருசாகவும் இருந்தது. இது வந்து தயிர்லாம் நம்ம ஊற்றி வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ₹50 சொன்னாங்க. ஜஸ்ட்டு ₹50. எனக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சீப் ரேட்டாக இருந்ததோ அது எல்லாமே வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் நம்ம கடாயெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹200 ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் வச்சும் கொடுத்துருந்தாங்க. பொங்கல் வரையும் இந்த சமையல் பாத்திரங்கள்லாம் அவங்க வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ மிஸ் அவுட் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் போய் இங்கே வாங்கிக்கோங்க. இதோட அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு டீ டம்ளர்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோலாம் இருக்கும்ல, இதெல்லாம் ₹3, ₹5 ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கடை வச்சுருக்கோங்க, யாருக்காவது வேணும்னா இவங்கக்கிட்ட பல்காக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தண்ணி ஊற்றி வைக்கிற ஜாடியிலேருந்து, அப்புறம் தயிர் பாட்டு, இல்லை சர்விங் பவுல் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, குட்டி குட்டியாக இருக்க டெக்கரேஷன் ஐட்டம்லேருந்து பெரிய பெரிய வீட்டுக்கு கூட நம்ம டெக்கரேட் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. இந்த மயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிள்ளையாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து 1200 மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொன்னாங்க. இங்கே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கனால எனக்கு வேணுன்ற ஐட்டம்ஸ் எல்லாருடைய ரேட்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதை தவிர்த்து இங்கே டெக்கரேஷன் ஐட்டம் ஏதாவது வேணும்னா தாராளமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூனிக்காக இருந்தது. ஃபைபர்லேருந்து அப்போ வந்து டெரக்கோட்டா இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பெஸ்ட்டு ஷாப் வந்து இந்த ஷாப்புன்னு சொல்லுவேன். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு குட்டியாக இருக்கிறதுலேருந்து பெரிய விஷயம் வந்து எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த ஷாப் பார்த்தாலே தெரியும், மலை போல் கொதிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணால் வேணும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக ஷாப் போய் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அண்ட் இந்த கடையில் நான் என்னென்ன மண்பானை பொருள் வாங்கினேன் அப்படின்றத வீடியோ எண்டில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.